நெக்ஸ்ட்டு எனர்ஜியை ஒர்க்குன்னு சொல்லலாம். அப்போ அதனோட எக்ஸ்பிரஷன் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இப்போ எனர்ஜி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், தமிழில் ஆற்றல். இப்போ இதனோட யூனிட்னா ஃபோர்ஸுக்கு தெரியும் நமக்கு யூனிட்டு நியூட்டன், டிஸ்டன்ஸுக்கு மீட்டர். இப்போ என்எம்னு போடலாம் நம்ம. அப்போ எனர்ஜி ஆர் ஒர்க்குக்கு நம்ம யூனிட்டு என்எம்னு போடலாம். ஆர் ஜூல்னு போடலாம். நல்லா பார்த்துக்கோங்க, ஜூல். எனர்ஜிக்கு அதோட யூனிட்டு ஜூல்னு போடலாம். அடுத்து பவர், தமிழில் திறன். அதோட எக்ஸ்பிரஷன் ஒர்க் பை டைம். இப்போ பவர் ஈக்குவல் டு, பவர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். அப்போ டைம் பொறுத்து ஒர்க் பண்ணுவோம். அப்போ பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஒர்க் என்ன போகலாம் நம்ம, அதோட யூனிட்டு நம்ம தெரியும், முன்னாடி பார்த்துருப்போம். ஒர்க் வந்துட்டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். அப்போ என்ன போட்டிருக்கு, எம்னு போட்டிருக்கு. ஆர் ஜூல். அப்போ ஒர்க் என்ன போடலாம், ஜூல்னு போடலாமா. ஒர்க் ஆர் எனர்ஜிக்கு ஜூல் டிவைடட் பை டைம், செகண்டு. அது ஜூல் பை எஸ்ன்னு போடுவோம். ஜூல் பை எஸ். இந்த எஸ் மேலே போனால் இன்வெர்ஸ் ஆயிரும். அப்போ ஜூல் செகண்ட் -1. ஆர் வாட்டுன்னு போடலாம். வாட். இது நம்ம +2ல் பார்ப்போம். பவருக்கு யூனிட்டு வாட்ஸ். எத்தனை வாட்ஸ் யூஸ் பண்ணுறோம், கரண்ட்லாம் பற்றி படிப்போம் இல்லை, அதெல்லாமே 12th படிப்போம் கரண்ட்டை பற்றி. அதில் பவருக்கு யூனிட்ஸு வாட்ஸ். நெக்ஸ்ட் இம்பல்ஸ். இது நம்ம அடுத்த லெசனில் பார்ப்போம். இம்பல்ஸ் அதனோட எக்ஸ்பிரஷன் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். இம்பல்ஸுக்கு நம்ம ஜேனால குறிப்போம். ஜே ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஃபோர்ஸோட யூனிட்டு நியூட்டன், டைம் செகண்ட். அப்போ என்எஸ். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். நீங்களாம் தமிழில் பார்த்துக்கோங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் பை லென்த். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு டியால் குறிப்போம். டி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை லென்த். ஃபோர்ஸோட யூனிட்டு நியூட்டன், லென்த் மீட்டரால் நம்ம மெஷர் பண்ணுவோம். பட் இது இன்வெர்ஸ் கீழே இருக்குது, மேலே போனால் இன்வெர்ஸ் ஆயிரும். அப்போ என்எம் -1. நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க். டார்க் அதுவும் நம்ம அடுத்த லெசனில் பார்ப்போம். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இந்த டார்க்கு இந்த டவ்வால் குறிப்போம். டவ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அதாவது டார்க்குன்னா வேறு ஒன்றும் இல்லை, திருப்பு விசை தான், திருவுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டோர், அந்த டோர் எல்லாமே டார்க்கு தான். அப்போ அதோட யூனிட் பாருங்கள், ஃபோர்ஸுக்கு நியூட்டன், டிஸ்டன்ஸுக்கு மீட்டர், என்எம். அப்போ டார்க்கோட யூனிட்டு என்எம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போ கரண்ட்டுன்னு என்ன போடுவோம், கரண்ட் ஈக்குவல் டு டைம் பொறுத்து சார்ஜ் பை கியூ பை டி. அதாவது இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், அதுதான் கரண்ட்டு. ஓகே. அப்போ கரண்ட் ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம் போடுவோம். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் சார்ஜ். அப்போ சார்ஜ் நமக்கு சார்ஜ் தான் வேணும். அப்போ இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா சார்ஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு டைம். அதான் இங்கே போட்டிருக்கேன், கரண்ட் இன்ட்டு டைம். இப்போ சார்ஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு டைம். கரண்டோட யூனிட்டு ஆம்பியர். நான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். கரண்டோட யூனிட்டு ஆம்பியர், டைம் செகண்ட். அப்போ ஏஎஸ்ன்னு போடலாம். ஆர் கூலும்னு போடலாம். கூலும் இது எல்லாமே +2ல் படிப்போம் நம்ம. நெக்ஸ்ட் கரண்ட் டென்சிட்டி. ஒரு வயர் எடுத்துட்டோம்னா அதில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது, அதோட டென்சிட்டி என்ன, அடர்த்தி. அதோட எக்ஸ்பிரஷன் கரண்ட் பை ஏரியா. இப்போ டென்சிட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி போட்டிருப்போம், டென்சிட்டிக்கு ஜேன்னு போட்டிருப்போம். இம்பல்ஸுக்கு ஜே போட்டிருக்கோம். இம்பல்ஸுக்கும் இதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, இம்பல்ஸுக்கும் ஜே தான் போட்டிருக்கோம். இங்கே கரண்ட் டென்சிட்டிக்கும் நான் ஜே தான் போட்டிருக்கேன். ஓகேவா. அப்போ கரண்ட் டென்சிட்டியும் நம்ம ஜேன்னு தான் போடலாம். இப்போ ஜே ஈக்குவல் டு என்னது, கரண்ட் பை ஏரியா. கரண்ட்டு ஐ பை ஏரியா. ஐக்கு என்ன போடுவோம், ஐயோட யூனிட்டு ஆம்பியர். ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். பட் டிவைடில் இருக்குது, மேலே போனால் இன்வெர்ஸ் ஆயிரும். அப்போ AM -2. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதாவது காந்த தூண்டல். இது எல்லாமே +2ல் படிப்போம் நம்ம. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபோர்ஸ் பை கரண்ட் இன்ட்டு லென்த். இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பியால் குறிப்போம். B ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை கரண்ட் இன்ட்டு லென்த்.
ஃபோர்ஸ் யூனிட் தெரியும் நியூட்டன், டிவைடட் பை கரண்ட் என்ன போடுவோம், கரண்ட்டுக்கு ஆம்பியர், லென்த்துக்கு மீட்டர். இது எல்லாமே டெவேல இருக்குது, மேலே போனால் இன்வர்ஸ் ஆயிரும். அப்போ NA இன்வர்ஸ் M இன்வர்ஸ் ஆர் டெஸ்லான்னு சொல்லலாம். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் யூனிட் டெஸ்லா. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், விசை மாறிலி. ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டை கேவால் குறிப்போம். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இங்கே எக்ஸால் குறிப்போம் நம்ம. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எக்ஸால் குறிப்போம். ஃபோர்ஸ் தெரியும் யூனிட்டு N, எக்ஸ் அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுவோம், லென்த்தால் தான். அப்போ மீட்டர். இப்போ கீழே இருக்குது, மேலே போனால் இன்வர்ஸ் ஆயிரும். அப்போ N(m)-1. நெக்ஸ்ட்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட், அதை ஹெச்சால் குறிப்போம். எனர்ஜி பை, அதாவது எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி. இப்போ H ஈக்குவல் டு E/நியூ. இந்த ஃப்ரீக்வன்சியை நியூவால் குறிப்போம். ஓகே, அப்போ எனர்ஜிக்கு என்ன போட்டிருக்கோம் யூனிட்டு Nm, 6 ஜூல் போட்டிருக்குமா. அப்போ எனர்ஜிக்கு ஜூல் போடலாம். டிவைடட் பை என்னது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினாவே நியூ ஈக்குவல் டு 1/T. நியூ ஈக்குவல் டு 1/T. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம நியூக்கு போல 1/Tன்னு போட்டோம்னா இது இந்த 1/T நம்ம இந்த T மேலே வந்த எஸ், அதாவது டியோட யூனிட்டு, டைமோட யூனிட்டு அது செகண்டு, டைமுக்கு செகண்டு. இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, இப்படி இருக்கா. இப்போ இந்த T மேலே வந்தால் டீயோட இது செகண்ட், டீக்கு செகண்டாக, செகண்ட் மேலே வந்தால் S இன்வர்ஸ் ஆயிரும். ஓகே, அப்போ நியூக்கு S இன்வர்ஸ். அப்போ இங்கே என்ன இருக்குது, எனர்ஜி, எனர்ஜிக்கு ஜூல். இந்த S இன்வர்ஸ் மேலே வந்தால் என்ன ஆயிரும், S ஆயிரும். ஓகே, அப்போ ஜூல் இன்ட்டு எஸ், ஜூல் செகண்ட். எதுக்கு, பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட். ஹீட் எனர்ஜி பை மாஸ் இன்ட்டு டெம்பரேச்சர். இதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட். இது நம்ம செகண்ட் வால்யூமில் பார்ப்போம். இது நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் S ஈக்குவல் டு ஹீட் எனர்ஜி Qவால் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். Q பை மாஸ் இன்ட்டு டெம்பரேச்சர். ஓகே, அப்போ ஹீட் எனர்ஜி, எனர்ஜியை நம்ம ஜூலால் சொல்லுவோம் யூனிட்டு, டிவைடட் பை மாஸ் கிலோகிராம் இன்ட்டு டெம்பரேச்சர், டெம்பரேச்சருக்கு கெல்வின். ஓகே, இது எல்லாமே கீழே டெவல் இருக்குது, மாஸும் டெம்பரேச்சரும் டெவல் இருக்குது. அதோட யூனிட் தெரியும், மாசு கிலோகிராம், டெம்பரேச்சருக்கு கெல்வின். ரெண்டும் மேலே வந்தால் யூனிவர்ஸ் ஆயிரும். அப்போ ஜூல் kg-1 K-1. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதோட எக்ஸ்பிரஷன் எனர்ஜி பை டெம்பரேச்சர். இப்போ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம கேன்னு குறிப்போம், நம்ம கேவால் மென்ஷன் பண்ணுவோம். K ஈக்குவல் டு எனர்ஜி பை டெம்பரேச்சர். எனர்ஜிக்கு தெரியும் யூனிட்டு ஜூல், டெம்பரேச்சர் யூனிட்டு கெல்வின். அப்போ டெம்பரேச்சர் கீழே இருக்குது, மேலே வந்தால் இன்வர்ஸ் ஆயிரும். இப்போ ஜூல் K-1. ஓகேவா. ஸோ இதெல்லாம் என்ன குவான்டிட்டிஸு, டெரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கான எக்ஸ்பிரஷன் அண்ட் யூனிட்ஸ். ஓகே, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதுதான் பேசிக், இது நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா. இதை பேஸ் பண்ணி நம்ம அடிக்கடி இதெல்லாமே யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ ஏரியான்னு கேட்டால் டக்குன்னு என்ன சொல்லணும், லென்த் இன்டு பிரெத் மீட்டர் ஸ்கொயர் யூனிட். ஸோ அந்த மாதிரி சொல்லணும். ஓகே, இப்போ பவர்னு கேட்டால் அதோட எக்ஸ்பிரஷன் ஒர்க் பை டைம், அதோட யூனிட் ஜூல் செகண்ட்-1 ஆர் வாட். ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் டெபிலேஷன் இது. ஓகே, இது மட்டும் இல்லாமல் முன்னாடி பார்த்தோம்ல அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் 2 டைப்ஸ், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அந்த டெபிலேஷன் 7 பார்த்துருப்போம். அதுவும் இந்த டெரைவ்டு குவான்டிட்டிஸ் இந்த டெபிலேஷனும் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா. ஸோ இந்த 2 டெபிலேஷனும் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம் டெஸ்ட் உங்களுக்கு. இந்த 2 டெபிலேஷனும் இந்த 7 குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, இந்த 7 குவான்டிட்டிஸு ஃபுல்லாக படிச்சுட்டு, இது ஃபுல்லாக படிச்சுட்டு இன்றைக்கி டெஸ்ட் எழுதி நீங்கள் ஈவினிங்கு குரூப்பில் போட்டுருங்க ஃபோட்டோ எடுத்து. ஓகேவா. ஓகேப்பா, தேங்க்யூ.